வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகையும் குலதெய்வத்திற்கே சரணம். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தினை இந்திய நிலைமறை போல நீந்தன நந்தி மகதன நாடகங்களை குண்டியில் வைத்திரி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனி பிரியத்தர் ஆகிய கேதுவே நமக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலம் நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், நினைத்ததை அடைய. இந்த உலகத்துல பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதை வாங்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? அதை எப்படி வாங்க வேண்டும்? பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்க வேண்டும்? எப்படி கேட்டால் நாம் கிடைத்தது நினைத்தது நடக்கும். இந்த உலகத்துல நாம நல்லது நினைச்சாலும் கெடுதல் நினைச்சாலும் நினைக்கிறது நடக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மிடம் கொண்டு வந்து கொடுப்பதுதான் பிரபஞ்சத்துடைய கடமை. நிச்சயமாக பிரபஞ்சம் நம்ம இடம் ஒன்று சேரும். உதாரணத்துக்கு நம்ம பணத்தை தேடுறோம் அப்படின்னா அந்த பணமும் நம்மள்கிட்ட வர்றதுதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அதை எப்படி வர வைப்பது? பிரபஞ்சத்திடம் எப்படி நம்ம கேட்பது? அதாவது ஒரு செயல் நமக்கு வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும், இல்ல பணம் நிறைய சம்பாதிக்கணும், இல்ல பொன்பொருள் சேர்க்கணும், நகை ஆடம்பரம்லாம் நிறைய வரணும், நம்மளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. அதை நாம் பெறுவதற்குத்தான் தயாராக இல்லை. அதற்கு ஒரு வழி இருக்கு, ஒரு சீக்ரெட் இருக்கு. அதை பயன்படுத்தினா நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்க என்ன ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு குறிக்கோள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை இந்த பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்க வேண்டும் என்றால், நம்மளுடைய கற்பனை திறன் அதிகமாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்து பணத்தை நீங்க நிறைய கட்டுக்கட்டா எண்ணுறங்க. பணம் நிறைய இருக்கு, உங்களுடைய ரூம்ல பணம் நிறைய அடுக்கி வச்சுக்கிறீங்க. அந்த பணத்தை நிறைய செலவு பண்றீங்க. பணம் வந்துகிட்டே இருக்கு. பணம் அப்படிங்கிறது அப்படியே நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. அதை நீங்க உணர்வு பூர்வமா அனுபவிக்கிறீங்க. அதே போன்று ஃபீலிங்கா வந்துருச்சு. வந்தா எப்படி நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்களோ, பணத்தை எண்ணுவீங்களோ, அதே போல உங்களுடைய மனதை நீங்க மாத்திக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த கற்பனை திறனிலேயே இருக்கணும். அதே போல நைட்டு படுக்கும்போது அந்த பணத்தை வந்துருச்சு, நீங்க சந்தோஷமா பயன்படுத்துறீங்க, நல்ல மகிழ்ச்சியா ஆனந்தமா வச்சிருக்கிறீங்க. அந்த பணம் வந்தா உங்களுடைய உடம்புலாம் எப்படி இருக்குமோ, உங்களுடைய மனசு எப்படி இருக்குமோ, நீங்க எப்படி உணர்றீங்களோ, ரியல் லைஃப்ல எப்படி இருக்கிறவங்களோ அதோ போல 10 நிமிஷம் கற்பனை திறன்ல நீங்க இருக்கணும். இதோ போல தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா பணம் மட்டும் இல்ல, நீங்க எதெல்லாம்